வேளாண்டிபாளையம் கலாமன்றத்தின் சார்பாக இந்த டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த கோரி கலெக்டருக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தராமல் அரசாங்கம் மெத்தன போக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த டாஸ்மாக் கடை அங்கே கோயில்மேடு செக் போஸ்ட்டுங்கிற இடத்துக்கு 4 கடை இருக்குது. அருகருகே அங்கே பள்ளிக்கூடம், கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, தனியார் பிரிஸ் கான்வென்ட் ஸ்கூல் இருக்குது, கிருபா மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவ்வளவு போக்குவரத்து பஸ் ஸ்டாப் இருக்குது. போக்குவரத்து நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் இருந்து நாலாபுரமும் அங்கே அந்த ஜங்ஷனில் இருந்து தான் பிரிந்து செல்ல வேண்டிய மக்கள் அன்றாட ஒரு 10,000 பேருக்கு மேலாக சென்று வரக்கூடிய பகுதியாக இருக்குது. இந்த போக்குவரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த டாஸ்மார்க்னால நிறைய இடையூறுகள், விபத்துகள் நடக்குது. எப்படி மாதத்தில் ஒரு விபத்து 2 விபத்து நடக்குது, சாலை விபத்து அங்கே ஏற்படுது. இது எல்லாம் கணக்கில் எடுத்து இந்த டாஸ்மார்க்கை அப்புறப்படுத்தி புறநகர் மாவட்டத்தில் கொண்டு போய் போடுமாறு மிக தாழ்மையோடு கலாமன்றத்தின் சார்பாக பொதுமக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கோவில்மேடு பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன்லேயே 2 டாஸ்மாக் கடை இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதில் இருந்துருக்குங்க. அதோட அட்டூழி எங்களால் தாங்க முடியல. பெண்களாக எங்களுக்கு எங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு எந்த சங்கடம் முடியுமாலும் நிற்க முடியல. அவங்கெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குங்க, பிரிஸ்க் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அந்த அங்கே குடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய ரகலை பண்ணுறாங்க. பெண்களுக்கு நிறைய அச்சுறுத்தலும் பண்ணுறாங்க. அதனால் பொண்ணுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறக்கே பயப்படுதுங்க. அதனால் அந்த மெயின் ஜங்ஷனில் இருக்க 2 டாஸ்மாக் கடை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பெண்கள் சார்பில் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோங்க. பட் நிறையா பெண்கள் எல்லாம் இந்த பெட்டிஷனில் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கையெழுத்து இருக்காங்க. இன்னும் நிறையா போடுறதுக்கு இருக்காங்க. பட் இது போதும், சாம்பிளுக்கு இது கொடுக்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் இது ஏற்கனவே பலமுறை சொல்லியும் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தும் எங்களால் எதுவும் பண்ண முடியல. பட் இந்த தடவை நம்ம அண்ணா சிஎம் அண்ணா கண்டிப்பாக உங்களோட குறைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த தடவை வந்திருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோவில்மேடு அங்கே குடிச்சிட்டு அங்கே ஜங்ஷனில் எல்லாம் ரொம்ப ரகலை பண்ணுறாங்க. அதுதான் கோவில்மேடு அரசு மேல்நிலை போகிறக்கு வழியும் அதுதான். அங்கே நிறைய கோவில்களும் இருக்குங்க. நிறைய கோவில் இருக்குது. உள்ள ஒரு 5-6 கோவில் இருக்குது. அதுக்கு போகிற வழி எல்லாமே அதுதான். வயசானவங்கெல்லாம் அங்கே போகும்போது ரொம்ப சங்கடப்படுறாங்க. எங்களால் எல்லாம் ரோட்டில் நடக்கவே முடியலிங்க. நடந்து வரணுனாவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் வண்டி இருக்குமா அப்படின்னு. எல்லாத்துக்கும் வண்டி வாகனங்கிறது இருக்காதுங்க. நடந்து போகிறது நிறைய பேர் வராங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முகத்தை சுழிச்சிட்டு போகிறாங்க. இது நடக்காதா, இதுக்கு நம்மளுக்கு விடிவு காலம் வராதா அப்படின்ட்டு. அதனால் எங்களுக்கு இந்த தடவை ஒரு நல்ல செய்தியாக நாங்கள் கிடைக்கணும்னு விரும்புகிறோம். இந்த 717 கடையில் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு தெரியாது. பஸ்ஸில் லிஸ்ட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த கடையிலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு சிஎம் அண்ணா எங்களுக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி அதுக்கு அது ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான்.